இன்னும் பல ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ராவுடைய ஆரம்பத்திலே குர்ஆன் எப்படிப்பட்ட மக்களுக்கு நேர்வழி காட்டும் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் மீம், ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம், இது வேதம், இதுதான் வேதம், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வாவோடு இருக்கின்றவர்களுக்கு நேர்வழி காட்டும். அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கூடிய தக்வாதாரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் மறைவான விஷயங்கள் மீது உண்மையான சரியான நம்பிக்கை வைப்பார்கள். அந்த நம்பிக்கை அல் ஈமான். ஈமான் என்பது மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வது. இதுதான் அகீதா. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, மலக்குகளை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ் இறக்கிய வேதங்களை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ் அனுப்பி நபிமார்களை ரசூல்மார்களை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ் ஏற்படுத்த இருக்கின்ற மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது, விதியின் நன்மை தீமையை நம்பிக்கை கொள்வது, எதெல்லாம் அல்லாஹ் மறைவானதாக ஆக்கி நம்பிக்கை, அதெல்லாம் நாம் உண்மை என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவை அங்கே நுழைக்க கூடாது. நம்பிக்கை கொள்வதுதான் அங்கே அவசியம். அப்ப அல்லாஹ் தஆலா முத்தகீன்களுடைய முதல் பண்பாக அவர்கள் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அதன் மூலமாக அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். அது மட்டுமல்ல, வயுகீமூனஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையை 5 வேளை தொழுகையை தவறாமல் நிறைவேற்றுவார்கள். அதை விட்டுவிட மாட்டார்கள். அந்த நேரம் வந்துவிட்டால், அவருடைய வக்து வந்துவிட்டால் அவர்கள் தொழுது விடுவார்கள். அதை தள்ளி போட மாட்டார்கள். தொழுகையின் முறையை அவர்கள் நபியின் வழியில் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகையை தொழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த கட்டளையை தெரிந்து கொண்டு அதன் முறையில் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அது மட்டுமல்ல, வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு வழங்கப்பட்டதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட நன்மைகள், அது கல்வியா இருக்கலாம், அந்த கல்வியிலிருந்து செலவு செய்வார்கள். செல்வமாக இருக்கலாம், அந்த செல்வத்திலிருந்து செலவு செய்வார்கள், தர்மங்கள் செய்வார்கள். அவர்கள் நன்மையான காரியங்களை செய்வார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற தனிப்பட்ட ஒரு சக்தியா இருக்கலாம், அதிலே பிறருக்கு உதவுவார்கள். தங்களால் முடிந்த வரைக்கும் தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளில் இருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு செலவு செய்வார்கள். வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக் வபில் ஆகிரதி ஹும் யூகினூன். நபியே, உங்களுக்கு இறக்கப்பட்டதையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். இந்த வேதத்தை, இந்த குர்ஆனை, அல்லாஹ்வுடைய பேச்சை நம்பிக்கை கொள்வார்கள். நபியே, உங்களுக்கு முன்பு இறக்கப்பட்ட வேதங்களையும் உங்களுக்கு முன்பு அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு இறக்கப்பட்டதையும் நபியே அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் இன்னும் மறுமையின் மீது, இறுதி நாள் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருப்பார்கள். நிச்சயமாக அல்லாஹ்விடம் நாங்கள் திரும்புவோம், அவனுக்கு முன்பு நிற்போம், அவனுடைய விசாரணைக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது, அவன் கேள்வி கணக்கு கேட்பான், அப்போது நம்முடைய நன்மை தீமைகள் எடை போடப்படும், நம்முடைய ஏடு, நம்முடைய செயல் ஏடு விரிக்கப்படும், அதை கண்ணால் பார்ப்போம். நாளைக்கு அல்லாஹ் நமக்கு தீர்ப்பளிப்பான். அந்த தீர்ப்புக்கு பிறகு சொர்க்கமோ நரகமோ இருக்கிறது, அப்போது நாம் சொர்க்கம் போக வேண்டும், நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்ற இந்த நம்பிக்கை எல்லாம் குர்ஆனை நம்பிக்கை கொள்ளக்கூடிய முத்தகீன்கள், தக்வா உள்ளவர்களிடம் இருக்கும். அவர்கள் அகீதாவிலே தூய்மையாக இருப்பார்கள், மறைவானவற்றை சரியாக நம்புவார்கள். அவர்களுடைய தொழுகை சரியாக இருக்கும், தொழுகை தவறவிட மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவும் செய்வார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை, இந்த குர்ஆனை நம்பிக்கை கொள்வார்கள். முந்திய வேதங்களையும் அல்லாஹ் இறக்கினான் என்று நம்புவார்கள். அது மட்டுமல்ல, மறுமையையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹ் நேர்வழி பெறுகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது முத்தகீன்களை சொல்லுகிறார். லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இதுல எந்த சந்தேகம் இல்லை, இது அல்லாஹ்விலிருந்து இறக்கப்பட்ட வேதம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இது தக்வாதாரிகளுக்கு, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கூடிய முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். அப்படி என்றால் குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும்? யார் இதை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு தான் நேர்வழி காட்டும். இது ஒன்று. இது பிரத்யேகமானது, தனித்துவமான நேர்வழி. அல்லாஹ் தஆலா ஹிதாயத் கொடுத்து, அந்த ஹிதாயத்தின் மூலமாக ஈமான் கொண்டு, அந்த ஈமானிலே குர்ஆனை நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வை நேசம் கொண்டு,
குர்ஆனை ஓதி அதை பின்பற்ற வேண்டும் என்ற ஹிதாயத்தோடு உள்ள நேர்வழி. இதிலே இவர்கள் தக்வா உள்ளவர்கள். ஆகவே தக்வா உள்ளவர்கள் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். குர்ஆன் மூலமாக நேர்வழி பெற்றவர்கள் அல்லாஹ்விடம் சிறப்பானவர்கள் என்றால் அவருடைய அகீதா சுத்தமாக இருக்கும், அவருடைய தொழுகை சரியாக இருக்கும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் அவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு பயனளிக்கும். 3. அடுத்தது, அவர்கள் குர்ஆனை மிக உறுதியாக நம்புவார்கள், நபியையும் நபிக்கு இறக்கப்பட்டதை நம்புவார்கள். அடுத்தது, அவர்கள் நபியாகி முஹம்மதை மட்டுமல்ல அல்லாஹ் முன்பு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களையும் நம்புவார்கள், அவர்கள் இறக்கப்பட்ட எல்லா வேதங்களையும் நம்புவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அல்லாஹ் இறக்கிய வேதத்தில் எல்லா வேதங்களையும் சொல்லப்பட்ட மறுமையை உறுதியாக நம்புவார்கள். மறுமையின் மீதான நம்பிக்கையில் எல்லா விஷயங்களும் நம்புவார்கள், எதையும் மறுக்க மாட்டார்கள். ஆகவே அவர்கள் சொர்க்கத்தை நம்புவார்கள், நரகத்தை நம்புவார்கள், அதனுடைய அல்லாஹ் குர்ஆனில் அதை பற்றி வர்ணித்திருக்கிற அத்தனையும் நம்புவார்கள். ஆகவே இவர்கள் தக்வா உள்ளவர்கள். குர்ஆனை வாசித்தால் நமக்கு தெரியும் நமக்கு தக்வா இருக்கிறதா இல்லையா. குர்ஆனை வாசிப்பதன் மூலமாக தெரியும் தக்வா என்றால் என்னவென்று. குர்ஆனை நம்புவை பின்பற்றுவதன் மூலமாக தக்வா உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது. ஆக குர்ஆன் உள்ள தொடர்பு என்பது அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு. அந்த தொடர்பு எப்படி மாறுகிறது? அல்லாஹ்வுடன் அவனுக்கு தக்வாவோடு நடக்கக்கூடியவர்களாக உள்ள வாழ்க்கையாக அது மாறுகிறது. சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்ட தக்வாதாரிகளை அல்லாஹ் தேர்வு செய்து சிறப்பித்து சொல்லுகிறான். குர்ஆன் அவர்களுக்கு நேர்வழி காட்டிவிட்டது, ஆகவே தக்வாவோடு இருக்கிறார்கள். சூரத்துல் பக்ராவுடைய நடுவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் அல்லாஹ் தஆலா ரமதானை பற்றி சொல்லக்கூடிய வசனம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது, இது சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 185வது ஆயத். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஷேக், கிராண்ட் முஃப்தி. இப்போது அல்லாஹு தஆலாவுடைய அந்தஸ்தை இன்னும் உயர்த்தி விட்டாங்க. அல்லாஹு அக்பர். அவர்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற, இப்போது சவுதி அரேபியாவுடைய மூத்த முஃப்திகளின் தலைவர் அவர்கள் தான் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான். நான் இப்போது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த ஆதாரங்கள், இந்த குறிப்புகள் எல்லாமே ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாங்க, அவருடைய ததப்புருல் குர்ஆன் என்கிற உரை. அந்த உரை ஒரு சிறிய புத்தகமாக அரபியிலே வெளிவந்திருக்கிறது. அந்த உரையின் ஆரம்பத்திலிருந்து உள்ள விஷயங்களை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உரையிலே, சூரத்துல் பக்ராவை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் தஆலா நேர்வழியை பற்றி சொல்லும் போது தக்வா உள்ளவர்களுக்கு குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று சிறப்பித்து ஈமான் கொண்டவர்களுக்கு நேர்வழியை சொல்லுகிறான். இது அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை நேர்வழிக்காக தேர்வு செய்த சிறப்பு. ஒருவர் ஈமான் கொள்ளவில்லை என்றால் கூட முழு மனித சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கும் நேர்வழி காட்டும் என்றால் அவர்கள் ஈமான் கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள், காஃபிர்கள். ஆக அவர்கள் நேர்வழி பெற்று தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் அவர்கள் குர்ஆனை தவிர ஒரு வழி இல்லை என்ற அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது இங்கே அல்லாஹ் தஆலா ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம், அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், எப்படிப்பட்டதென்றால் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இங்கே என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஹுதல் லின்னாஸ் என்று சொல்லுகிறான். ஹுதல் லில் முத்தகீன். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும், இது முஃமின்களுக்கு. ஆனா மனிதர்கள் என்று பொதுவாக சொல்லும் போது அதுல காஃபிர்கள் இருக்கிறார்கள். அந்த காஃபிர்கள் முஃமின்களாக ஆக வேண்டும் என்றால், தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்றால் அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இது குர்ஆன் இருக்கிறது. ஆகவே இங்கே குர்ஆன் சூரத்துல் பக்ராவுடைய இந்த நடு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா 185வது ஆயத்தில் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லுகிறான். ஆக மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்றால், காஃபிர்களாக இருப்பவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்றால், காஃபிர்களாக இருக்கிறவர்கள் தக்வா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்றால் இந்த குர்ஆனை தான் பின்பற்றி ஆகும். ஏனென்றால் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இந்த குர்ஆன் நேர்வழிக்கான ஆதாரங்களை தெளிவாக எடுத்து சொல்லிவிடுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வபையினாத், தெளிவுபடுத்துகிறது, மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது, வல் ஃபுர்கான், இன்னும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டி விடுகிறது. ஆக மனிதர்களுக்கு நேர்வழியில 2 வழி இருக்கிறது, 2 விதமான நேர்வழி இருக்கிறது. ஹுதா,
அல் இர்ஷாத் நேர்வழி காட்டப்படுதல் ரெண்டு இருக்கிறது. முதலாவது, அல்லாஹ் ஒருவருக்கு கருணையின் காரணமாக அவரை தேர்வு செய்து அவருக்கு ஈமானை கொடுத்து அல்லாஹ் நேர்வழி காட்டி விடுகிறான். அவர்கள் தான் முஃமின்கள், அவர்கள் தான் முத்தகீன்கள். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அல்லாஹ் வேதத்தை இறக்கி இருக்கிறான், அவர்கள் நேர்வழி தேடி இதை பின்பற்றி கொண்டால் தப்பிக்கலாம், நேர்வழி பெறலாம். இல்லை என்றால் அவர்கள் நேர்வழிக்கான குர்ஆனை நிராகரித்து விட்டு வழிகேட்டிலே இருந்து விடுவார்கள் என்று ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் இந்த ஆயத்துகள் மூலமாக நமக்கு இங்கே அல்லாஹு தஆலா நேர்வழியிலே ரெண்டு விதமானதை சொல்லுகிறார். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் முத்தகீன்களுக்கும் குர்ஆன் நேர்வழி காட்டும், முழு மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டும் என்று சொல்றாங்க. மனிதர்களில் யாரெல்லாம் முத்தகீன்களாக ஆக விரும்புகிறார்களோ அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், குர்ஆனை ஈமான் கொள்ள வேண்டும், அப்போது அவர்கள் நேர்வழி பெற்று விடுவார்கள். அதுவரைக்கும் அவர்கள் நேர்வழி இருந்தும் அதை நிராகரித்து விட்டு தூரமாக இருக்கிறார்கள் என்று ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹி தஆலா இங்கே குறிப்பிடுகிறார்கள்.